அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, அன்பு தங்கைகளே, இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரை உள்ள திருவசனங்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. விண்ணரசை பற்றிய இன்னொரு ஆழமான அற்புதமான ஒரு உருவகத்தை, ஓமையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு கற்றுத்தருகிறார். பாருங்கள், நாம் வாசிக்க கேட்டோம், விண்ணரசு நிலக்கிழார் ஒருவர் நல்ல விதைகளை தமது வயலில் விதைக்கிறார். ஆனால் அவர்களுடைய ஆட்கள், பணியாளர்கள் தூங்குகிற நேரத்தில் பகைவன் வந்து களைகளை அதில் விதைத்து விட்டான். உடனே பணியாளர்கள் பார்க்கிறார்கள், மீண்டும் ஓனர்கிட்ட போய் பேசுகிறாங்க, என்ன செய்யலாம், நீங்கள் நல்ல விதையை தானே விதைச்சிங்க, எப்படி இங்கே களைகள் தோன்றியது, உடனே வெட்டிடலாமா, உங்களுடைய விருப்பம் என்ன சொல்லுங்க என்று சொல்லுகிறார். அப்போது கடவுளுடைய பொறுமையை பாருங்கள், இரண்டையும் வளர விடுங்கள். பிரைஸ் தி லார்ட். நம் வாழ்க்கையில் கூட கடவுள் எவ்வளோ தவறுகள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அதை வளர விடுகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர விடுறார், பொறுத்து கொள்ளுகிறார். நாள் வரும் நீ மனம் திரும்புவாய் என்று நமது தவறுகளை பொறுத்து கொண்டு இரண்டையும் வளர விடுகிறார். இறுதியில் என்ன நடக்கிறது பாருங்கள், அறுவடை நாள் என்று ஒன்று உண்டு. அப்போது களைகள் எல்லாம் முதலில் அறுத்து எரிப்பதற்கென அவை வைக்கப்படும் என்று. பிறகு கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பர். இதை படிக்கிறப்ப இந்த களைகள்லாம் இருக்குதுல்ல, அவங்களாம் நைட்டு என்கிட்ட வந்து நின்னாங்க, ஃபாதர் எங்களுக்கு வாய்ப்பே இல்லையா, ஏன் நாங்கள் களைகளாக தான் இருக்கணுமா, நாங்கள் கோதுமைகளாக மாற முடியாதா? ஐயோ, என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எப்படி நீங்களாம் கோதுமையாக மாற முடியும், நீங்கள் தான் களைகளாகவே வாழ்ந்துட்டீங்க, வளர்ந்துட்டீங்க, அறுவடை நாள் வந்துடுச்சு, இனிமேல் இதை மாற்ற முடியாது என்று யோசித்து கொண்டிருந்தேன். பிறகு கொஞ்சம் தாவரவியலை படித்து பார்க்கலாம் என்று படித்தேன். அப்போ கடவுள் காட்டின ஒரு விஷயம்தான் கிராஃப்டிங். கிராஃப்டிங் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு மரம் இருக்கும், மாமரம் இருக்கும், வேறொரு மாமரம் ரொம்ப நல்ல மரமாக இருக்கும். அந்த மரத்தை எடுத்துட்டு வந்து இந்த மரத்தினுடைய கிளையை வெட்டி அந்த மரத்தையும் இந்த மரத்தையும் இணைத்து ஒரு புது மரத்தை உருவாக்குவார்கள். கிராஃப்டிங். கிராஃப்டிங் கூட ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. இது நேச்சுரலாக இருக்குமா, இயற்கையாகவே இருக்குமானா, இயற்கையாகவே கிராஃப்டிங் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் வந்து இனோஸ்குலேஷன் என்று சொல்லப்படுகிறது. இனோஸ்குலேஷன். இனோஸ்குலேஷன்னா நேச்சுரல் கிராஃப்டிங். இந்த நேச்சுரல் கிராஃப்டிங் எப்படி நடக்குது? ஒரு மரத்தின் கிளையை ஒருவர் ஒடித்து வந்து இன்னொரு மரத்தினுடைய கிளையோடு ஒட்டு போட முடியாது, ஒட்டு போடுகிறார்கள். அது செயற்கைத்தனமாக இருக்கிறது. இயற்கையாக எப்படி இந்த ஒட்டு போடுதல் நடக்கிறது தாவரங்களுக்கிடையே என்றால், வேர்கள் இரண்டும் இணைந்து கொள்ளுவது. பாருங்கள், பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 8வது திருவசனத்திலே இப்படி பேசுகிறார். ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்ததால் ஒளியாய் இருக்கிறீர்கள். எனவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். கிறிஸ்து என்னும் வேரோடு இணைக்கப்பெறுகிற போது இருளாயிருந்த களைகள் ஒளியாயிருக்கிற கோதுமைகளாக மாறுகிறது என்றால், இந்த களைகளும் கோதுமைகளாக மாற முடியும். இன்னைக்கு சுவக்கின் அன்னமாள் இருவருடைய திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். நான் யோசிச்சு பார்ப்பேன், இவங்க 2 பேருடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பார்த்தால் ரொம்ப பணக்கார குடும்பம், ஆனால் குழந்தை இல்லை.
குழந்தை இல்லாதனால ஒரு டிவைன் டிஸ்பிளஷர் மாதிரி, கடவுள் அவர்களுடைய வாழ்வில் ஒரு அதிருப்தியில தான் அது எதுவுமே செய்யாம விட்டுட்டாரோ என்ற நிலையிலே அவர்களுக்கு எவ்வளோ ஷேமா இருந்திருக்கும், சமூகத்தில் எவ்வளோ ஒரு குற்ற உணர்வோடு அவர்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டே இருந்திருப்பார்கள் என்றெல்லாம் நாம் யோசித்து பார்க்கிற போது கடவுள் மீது ஆழ்ந்த பக்தி வைத்திருந்தார்கள், நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த நம்பிக்கைக்கும் பக்திக்கும் கிடைத்ததுதான் அன்னை மரியா என்கிற ஒரு பெரும் வரம். பாருங்கள், நான் இன்னும் ஆழமாக யோசித்து பார்க்கிறேன். இந்த ஓமையோடு இவர்களுடைய வாழ்வை ஒப்பிட்டு பார்க்கிற போது, இப்ப மாதா இயேசுவை பெற்றெடுத்தாங்க, மாதா ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தாங்க, மாதா கடவுளை இயேசுவை பெற்றெடுத்தார், அவரும் பாவமில்லாத பரிசுத்தர், நம் மாதாவும் பாவமில்லாத பரிசுத்தர், அதில் பெரும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் பாவமுள்ள ஜென்ம பாவமுள்ள சுவைக்கினும் அன்னமாலும் ஜென்மம் பாவமின்றி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடிகிறது என்றால் அது கடவுளின் ஆசீர்வாதமாக இருந்தாலும் கூட, இந்த பெற்றோரை தெரிந்தெடுத்து இந்த பிள்ளையை இவர்களுடைய குடும்பத்திலிருந்து வர வேண்டும் என்ற நிலையை பார்க்கிற போது களைகளும் கோதுமை ஆக முடியும். கடவுளோடு இணைந்திருந்தால் களைகள் கோதுமைகள் ஆகுமா ஃபாதர்? தண்ணீர் திராட்சை ரசம் ஆனதே. களைகள் கோதுமைகள் ஆகுமா ஃபாதர்? ஒரு சாதாரண அப்பமும் ரசமும் இயேசுவின் உடலாக இரத்தமாக மாறுகிறது என்றால் நேச்சுரல் கிராஃப்டிங் நமது வாழ்விலும் ஆன்மீகத்திலும் நிச்சயம் அது நிலை கொள்ள முடியும். நாம் ஏறெடுக்க வேண்டியதெல்லாம் நமது வாழ்வை கிறிஸ்துவின் வாழ்வு என்னும் வேரோடு இணைத்து கொள்ள துடி துடித்து காத்திருப்பது. கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நேச்சுரல் கிராஃப்டிங், இயற்கையாகவே ஒட்டுவது என்பது எங்கள் வாழ்விலும் தேவைப்படுகிறது. இருளாயிருந்த நாங்கள் உம்முடன் இணைந்ததால் ஒளி பெற்றோம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, எங்கள் வாழ்விலும் கலைகள் என்பது இங்கும் அங்குமாய் எவ்வளவோ நிறைந்து காணப்படுகிறது. ஆண்டவரே, கலைகளோடு எங்களை நீர் வளர விடுகிறீர், எங்களுக்காக காத்து கிடக்கிறீர். எங்களது ஏக்கம் ஒரு நாள் உம்மோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வருவோம் என நீர் காத்து கிடக்கிறீர். ஆண்டவரே, எங்களது நம்பிக்கையை பக்தியை அதிகரியும். ஆண்டவரே, எங்களது வாழ்வு என்னும் வேர் உமது வாழ்வு என்னும் வேரோடு இயற்கை ஒட்டுதல் எப்போது அடைகிறதோ அப்போது நானும் முழுமையான கோதுமை கதிராக உமது வானக களஞ்சியத்தில் நீர் சேமித்து வைக்கும் அருமையான கதிராக என் வாழ்வு மாறும் என்பதால் மீண்டும் எங்களது வாழ்வை உமது திருப்பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசிர்வதியும் நல்ல பிதாவே. ஆமேன்.